பேர் தான் அங்க இருக்கே தவிர 95 எந்த கொள்கைக்காக தௌஹீத் சகோதரர்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கினோமோ அந்த கொள்கை இங்கே இருக்கிறது, அந்த உறுதி இங்கே இருக்கிறது, அந்த தியாகம் இங்கே இருக்கிறது, அந்த போர்க்குணம் இங்கே இருக்கிறது. அங்க என்ன இருக்கிறது? ஒரு சொல்லக்கூடாது என்ன தனியா சொன்ன விஷயம், அதனால பேரை சொல்லாம சொல்றேன். ஒரு முஸ்லீம் லீக் தலைவர் நம்ம அலாவுதீனுக்கு போன போட்டு, முஸ்லீம் லீக் தலைவர் நாங்க பரவாயில்லை, அவர் சொல்லியிருக்காரு நாங்க பரவாயில்லையே, நாங்க எவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படி போனோம், என்னங்க போர்க்குணம் அப்படி இப்படி அங்கே இப்படி இப்படி போயிட்டானுவ. அந்த வாரிய தலைவர் பதவி வந்தவங்க சொல்றாரு, நாங்க பெற்றாலாவது உங்களுக்கு மீங்களுக்கு மேல நாங்க எத்தனை மடங்கு மேல. பாத்தீங்களா எவ்வளவு அற்பமா என்னப்பா சொன்னீங்க, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணீங்களே, உறுதிமொழி கொடுத்தீங்களே, இவ்வளவு ஒரு பாரதூரமான துரோகம் செய்திருக்கிறார், ஏமாத்துறாரு. என்ன பண்றீங்க? வரவேற்கிறோங்கிறீங்க, மகிழ்ச்சி அளிக்கிறோங்கிறீங்க. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடஒதுக்கீடு என்ற விஷயத்துல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதற்கும் இங்கே இடஒதுக்கீடு தருவதற்கும் முனையளவுக்கு சம்பந்தம் இல்லை. கலைஞர் அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் கேட்பது 69க்கு உளவுத்துறை ஒழுங்கா கொண்டு சொல்லுங்க. ஒருவேளை அவருக்கு விளங்கலையா, அல்ல விளங்கிக்கிட்டு நடிக்கிறாரா, அல்ல நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளவுத்துறைக்காரங்க போய் அவருக்கு சொல்றீங்களா? அதனால தெளிவா நாங்க என்ன சொல்றோம்னு குறிச்சுக்கிறோங்க. 69க்கு இன்னொன்னு கேட்கிறேன், 69 தீர்ப்பு வந்து தருவேங்கிறார்ல ஒரு பேச்சுக்கு, 69 கிடையாது 50 தான் தீர்ப்பு வந்து. அப்ப என்ன பண்ண நான் கேட்கிறேன், அப்ப என்ன அர்த்தம்? நீ சொன்ன அறிவிப்புக்கு என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிச்சு நான் எப்படி 69% செல்லாது, மொத்தமே 50 தான், அப்ப தரமாட்டேன்னு அர்த்தம். அதுக்குத்தான் வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. எதுக்கு அதிகமா இருக்கிறது? 69க்கு கிடையாது என்று சுப்ரீம் கோர்ட் செல்வதற்குத்தான் வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. அப்ப 69 அவன் தந்தா தான் நீங்க தருவீங்க, 69 செல்லாது 50 தான் சொல்லிவிட்டா அல்வா எங்களுக்கு தானப்ப. 50க்குள்ள கொடு. நீ நான் என்ன சொல்றேன், 2 நிலை எடு, இப்ப எடுக்கலாம். 69ஐ சுப்ரீம் கோர்ட் கருணாநிதிக்கு நான் வழிகாட்டுகிறேன், கருணாநிதிக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். ஜெயலலிதாவுக்கு வீரமணி சொன்ன யோசனையை போல நல்ல நண்பனாக உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். இப்பவும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ளாமல் தர முடியும். எப்படி தரணும்? சுப்ரீம் கோர்ட் 69ஐ உறுதிப்படுத்தினால் முஸ்லிம்களுக்கு நாங்கள் 15% தருவோம், 50 என்று சொல்லிவிட்டால் 5 குறைக்கும் ஒத்துக்கொள்ள வேண்டும் சொல்லு. நான் என்ன சொல்றேன், 69 தீர்ப்பளிச்சா இப்ப 69 நடைமுறையில் இருக்குதுல, இன்னும் 10 வருஷத்துக்காவது இருக்கும்ல, இன்னொரு 15 வருஷத்துக்காவது இருக்கும்ல, அதான் நடந்துகிட்டு இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இந்த 10 வருஷமோ 15 வருஷமோ தீர்ப்பளிக்கிற வரைக்கும் 69, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிக்கிற அன்னைக்கு 50க்கு மேல் கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டால் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்த அந்த 15ல 5 எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கலாம். 50 சொல்லிவிட்டா 69 செல்லும் என்று சொல்லிவிட்டால் 15 தந்துருங்க. இதுல என்ன சட்ட சிக்கல் இருக்கிறது? இதுல என்ன குழப்பம் இருக்கிறது? ஏன் வன்னியர்களுக்காக நீங்க செஞ்ச அந்த வேலையை எங்களுக்கு செய்யக்கூடாதா? வன்னியர்களை விட நாங்க உங்களுக்கு உழைக்கலையா? இந்த இயக்கத்தை திமுக ஒரு ஊர்ல கொடியேற்ற ஆள் இருந்தானா? ஒரு காலத்துல திமுகவில் இருந்த 50 பேர் முஸ்லீம்ங்க, மத்த எல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவங்கன்னு சொல்லி வெறுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சமாவது மூட நம்பிக்கை இல்லாம இஸ்லாத்துக்கு நெருக்கமா இருக்கிறாங்க நினைத்துக் கொண்டு நம்ம சமுதாயத்துக்காரர்கள் தான் ஊரு ஊரா இந்த திமுக வளர்த்தார்கள். அது ஒரு காலம். வளர்ந்த பிறகு மற்றவர்கள் ஒட்டி கொண்டு உங்களெல்லாம் ஓரம் கட்டினார்கள். திமுகவோட சேர்ந்து கொண்டு பேரை மாத்திரவெல்லாம் இருக்கிறான். சம்சுதீன் பேர் வச்சா கதிரவண்டு மாத்திரானா இல்லையா? சம்சுதீன் பேருங்க. அவன் என்ன திமுகவோட சேர்ந்த காரணத்தினால சம்சுல சூரியன் அது அப்படி தமிழாக்கம் பண்ணி கதிரவன் மாத்திக்கிட்டான். இப்படி எத்தனை கதிரவன்கள்? இந்த வாலாஜா ஹுசேன் ஒருத்தன் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சர் ஆவாம வாலாஜா ஹுசேன் பேரு ஹசன், வாலாஜா ஹசன் ஒருத்தன் இந்த கருணாநிதிக்காகவே செத்தான். அவன் சொன்னா நக்கீரன் எல்லாம் பேட்டி போட்டு படம் போட்டு போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்த பிறகு கருணாநிதி இறங்கிட்டாரு. அவர் என்னைக்கு கருணாநிதி வந்து சீட்ல முதலமைச்சரா உட்காருவாரோ அன்னைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து கிட்டத்தட்ட கருணாநிதி வனவாசமா இருந்த காலம் பூரா அவன் இளம காலம் எல்லாம் முடிஞ்சு போய் அப்புறமேல கருணாநிதி ஜெயிச்சார் தேர்தல். அதுல இவனுக்கு சீட்டு கொடுக்காம எவனுக்கு கொடுத்து அது ஓடி போயிட்டான் விஷயம். இப்படி எல்லாம் இருந்தவன் எல்லாம் முஸ்லீம்.
அப்ப உன்னைய வந்து நீ அவரே பெருமை அடிச்சார்ல பாக்கல் சொன்னபடி. யார் பேசினா? நாகப்பட்டினம் எப்படி பேசினார்? என்ன பேசினாரு? பிஜேபியோட நாங்க சேர்ந்தா கூட எங்களை முஸ்லீம் கைவிடலேண்டிய. அடைய அது உண்மையா இருந்தால் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? வேற எந்த சமுதாயத்தை விட உனக்கு விசுவாசமா இருக்கிற இந்த பாருங்க, இங்க உள்ள ஒரு ஆளு எங்க பார்த்தாலும் அவர் பேரை போட்டு நோட்ஸ் ஓடிட்டே இருப்பார். குண்டா உள்ள இருக்கார், குண்டாசில இருக்கார். இதான் கருணாநிதி. யாரு விளங்குதா? மண்ணடினே சேர்ந்து ஒரு பேர்ல அவர் அப்படி உழைச்சாரு. உனக்காக வேண்டி எத்தனை போஸ்டர் ஓட்டினாரு. இப்ப எங்க அவரு எங்க இருக்காரு? குண்டாசில இருக்காரா? குண்டாச என்ன செய்யல இருக்கிறாரு. அப்ப உனக்காக வேண்டி காசு செலவழிக்கிறவன், பணத்தை செலவழிக்கிறவன் எல்லாம் பணம் வாங்கிட்டு வேலை செய்வாங்க. முஸ்லீம்கள் மாத்திரம் தான் கை காசை போட்டு செலவு செஞ்சான். உன்னை ஏற்றி வைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டான். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு விட்டு இன்னைக்கு தீர்ப்பு வந்தவன தர வேண்டி ஏமாத்த பாக்குறிய. இதான் வஞ்சகமா? இப்போ நாங்க வந்து யாருக்கும் ஆதரவா எதிர்ப்பா நாங்க சொல்லல. இன்னைக்கு நீ அறிவி 30% 15 முஸ்லீமுக்கு தனின்னு சொல்லு. ஆனா 10 சொல்லு. ஜூலை 4 நன்றி தெரிவிக்கும் மாநாடான மாற்றுவோம். சிறைக்கு வரமாட்டோம். எதிர்க்கணும் என்பதற்கு எதிர்க்கல. எங்களுக்கு எதையாவது வாங்கி கொண்டு உன்னை ஆதரிக்க மாட்டோம். வெளிப்படையா ஓபன் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணு. ஒட்டுமொத்த முஸ்லீம் வாக்குகளை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உனக்கு சிந்தாம செதறாம கொண்டாந்து நாங்க சேர்ப்போம். அதுக்காக வாரியம் கேட்க மாட்டோம். அதுக்காக ராஜ்யசபா கேட்க மாட்டோம். அதுக்காக ஒரு எம்பி சீட் கேட்க மாட்டோம். எந்த விதமான சொந்த காரியங்களுக்கும் உன்னை அணுக மாட்டோம். எங்க சமுதாயத்துக்கு நீ இடஒதுக்கீடு தந்தால், பிரித்து தந்தால், தனியாக தந்தால் உன்னை ஆதரிக்கக்கூடிய முதல் இயக்கமாக நாங்கள் திகழ்வோம் என்று கூறி, இல்லை என்று சொன்னால் ஜூலை 4 அன்று தமிழகத்தில் 8 மத்திய சிறைச்சாலைகள் இருக்கின்றன. சென்ட்ரல் ஜெயில் எத்தனை இடத்தில் இருக்கிறது? 8 இடத்தில் இருக்கிறது. சென்னையில் இருக்கிறது, வேலூரில் இருக்கிறது, கடலூரில் இருக்கிறது, சேலத்தில் இருக்கிறது, திருச்சியில் இருக்கிறது, மதுரையில் இருக்கிறது, சேலத்தில் இருக்கிறது, கோவையில் இருக்கிறது. எது சொல்றேன்னா பாளையங்கோட்டையில் இருக்கிறது 8. இந்த 8 மத்திய சிறைச்சாலைகளையும் தமிழக முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு 15 லட்சம் முஸ்லீம்கள் சிறை செல்ல நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தால் அன்றைக்கு அதே ஜூலை 4 சென்னையிலே எங்கள் மக்களை திரட்டி கருணாநிதிக்கு நன்றியும் 2 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவும் தெரிவிக்கக்கூடிய தெளிவோடு எங்கள் சமுதாயத்துக்கு வெளிப்படையாக வாங்கி தந்துவிட்டு ஆதரிப்போமே தவிர கள்ளப்பேரம் பேச மாட்டோம், தனி சந்திப்பு நடத்த மாட்டோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.